இன்று அக்டோபர் 1 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி என்ற பட்டப்பெயர் எப்படி வந்தது, யார் கொடுத்தார்கள் என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 1946 திராவிட கழகத்தின் மாநாடு ஒன்று நடந்தது. அதில் மேடை ஏற்றுவதற்காக சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற பெயரில் ஒரு நாடகம் எழுதினார் அண்ணாதுரை. இந்த நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக எம்ஜிஆர் தான் நடிப்பதாக இருந்தது. ஆனால் நாடக அரங்கேற்றத்திற்கு ஒரு வாரம் இருக்கும்போதுதான் அந்த நாடகத்தில் என்னால் நடிக்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். அந்த சூழ்நிலையில் கணேசா, சிவாஜியா நீ நடிக்கிறியா என்று கேட்டார் அண்ணாதுரை. ஆனால் சிவாஜிக்கே அவர் மேல ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கணேசனால சத்ரபதி சிவாஜியா நடிக்க முடியுமா அப்படின்னு அண்ணாதுரையிடம் கேட்க, அண்ணாதுரை உன்னால் முடியும் கணேசா என்றதும் அவரும் ஒப்புக்கொண்டார். அவர் சிவாஜியாக நடிப்பது என முடிவெடுத்த போது மணி காலை 11 மணி இருக்கும். 90 பக்க வசனத்தாள்களை அவரிடம் கொடுத்து மனப்பாடம் செய்ய சொன்னார்கள். சிவாஜியும் மனப்பாடம் செய்து முடித்தார். நாடகமும் நடந்தது. ஈவேராவுக்கு இந்த டிராமா, சினிமா எல்லாம் துளியும் பிடிக்காது. ஜனங்களை கெடுக்கிறதே இவைதான்னு சொல்லுவார். ஆனாலும் சுயமரியாதை மாநாட்டில் கொள்கை பிரச்சார நாடகம் நடந்ததுனால வந்து பார்த்தார். நாடகம் முடிந்ததும் சிவாஜியா நடிச்ச பையனை நான் பார்க்கணுமே அப்படின்னு அண்ணாதுரையிடம் கேட்டார் ஈவேரா. அவரிடம் அறிமுகம் பண்ணி வச்சார் அண்ணாதுரை. நீதான் கணேசனா, இனிமேல் உன் பெயர் சிவாஜி என்று சொன்னார். சிவாஜி கணேசன் அப்படியே நெகிழ்ந்து போனார். என் அம்மா வச்ச கணேசனை எல்லோரும் மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஈவேரா வச்ச சிவாஜிங்கிற பேர் தான் இன்று வரை நிலைத்து நிற்கிறது என உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் சிவாஜி கணேசன்.